பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஆட்டுக்கு நாங்கள் செய்யும் ஒரு நாள் வேலை ஃபுல்லாக ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புதுசாக ஆடு வளர்ப்பவங்களுக்கும் புதுசாக ஆடு வாங்க போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். இப்போ காலையில் ஆடுகள் நம்ம தான் லேட்டாக எழுந்திருப்போம், ஆனால் ஆடுகள் வந்து எப்போயுமே முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சில நேரம் தான் தூங்கிட்டு இருக்கும், சில நேரம் வந்து அங்கே எங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆடு வளர்ப்பு மிக முக்கியமான நேரம் வந்து காலை நேரம் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 5:30லேருந்து 6 மணிக்கு வந்து ஆடு வந்து எழுந்திருக்கிற வேலை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆடுகளை பார்த்து எல்லாமே வந்து செக் பண்ணணும். ஆடு வந்து முழிச்சிருக்கா, இறை சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே எங்கேயும் போய்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். ஏதாவது ஆடு வந்து சோர்வாக இருக்கா, சாப்பிடாமல் இருக்கா, ஏதாவது காயாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கவனிக்கணும். இதை வந்து நம்ம கவனித்தாலே பாதி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா, தண்ணியை வந்து பழைய தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொட்டிட்டு நல்லா அந்த இதெல்லாம் டவியெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும். பழசாக இருக்க தண்ணியை வந்து கீழே கொட்டிடணும், அந்த தண்ணி இருக்கக்கூடாது. டெய்லியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தண்ணியை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூடான தண்ணியை கண்டிப்பாக வைக்காதீங்க. நம்ம சூடான தண்ணியை இந்த வெயில் நேரத்தில் குடிக்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான் ஆடுகளும். 3வது வேலை பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தீவனம் கொடுக்குறது தான். இந்த பச்சை புல் நாங்கள் வந்து ஏதோ கொலை ஒடிச்சிட்டு வந்திருப்போம். என்ன கொலைனா அகத்தி கொலை, வேப்பலை இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இங்கே. அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம். அதே மாதிரி காலையில் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து காலையில் இது மட்டும்தான் கொடுப்போம், வேறு எதுவும் கொடுக்குறது. குட்டி ஆடுகளுக்கு வேறு ஏதாவது ஃபீடு இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நாங்கள் எங்கள் குட்டிகளுக்கு வந்து காலையில் இது பண்ணோன்னா குட்டி தொழுவில் அடைச்சிருப்போம் இல்லையா, அந்த குட்டியை திறந்து விட்டு ஃபஸ்ட்டு தாயாட்டில் பால் குடிக்கிற குட்டிலாம் தாயிட்ட பால் குடிக்கும். மற்ற குட்டிகளுக்கு வந்து கொஞ்சமாக கொலை கட்டி விட்டுட்டு அந்த கொலைகளை வந்து கடிச்சிட்ருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகிற நேரம் என்ன தெரியுமா? எங்கள் ஆடு வந்து 11 மணிக்கு தான் போகும். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 8லேருந்து 11 மணி வரைக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் வந்து ஆடுகள் வந்து மேயாது, அதனால் அந்த நேரத்தில் அனுப்பலாம். அப்போ அனுப்புறதுனால என்னென்னா நல்ல புல் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும், அதாவது நல்லா மேயும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது ஆடு சாப்பிட்றத மட்டும்தான் சாப்பிடும், மற்ற செடிகளை வந்து சாப்பிடாது. முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நாய்கள், காட்டு விலங்குகள், மழை, அதிக வெயில் இதெல்லாம் வந்து நம்ம கவனிச்சுட்டு தான் மேய்ச்சலுக்கு போகும். எங்கள் ஆடு வந்து 11 மணிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 11 மணிக்கு போனால் சாயந்தரம் இந்த வெயில் அடிக்கிற வரைக்குமே வந்து கொஞ்சம் மேய்ச்சலுக்கு வந்து எங்கேயும் சுற்றி போகாது. ஒரே இடத்துல நிழலில் போய் படுத்துருக்கும். படுத்துருந்துட்டு மதியம் ஒரு 2 மணி 2:30க்கு வந்து தண்ணி வந்து இந்த கம்மாயில் எங்கள் ஊரணி இருக்குது, அங்கே போய் தண்ணி குடிக்குங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு சாயந்தரம் அந்த வெயில் தாழ தான் மேய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால் மதிய நேரம் எப்போயுமே அதுக்கு நிழல் இருக்கணும், தண்ணியை வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். இந்த நேரத்தில் தான் ஆடுகளை வந்து ஸ்ட்ரெஸ் வராமல் பார்த்துக்கணும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே தான் மேயவே ஆரம்பிக்கும். தண்ணிக்கு போயிட்டு வந்துட்டு தான் மேய ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி வரைக்குமே மேய்ஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளும் வந்து வீட்டுக்கு வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஏதோ ஒரு ஆடு ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆடு வைக்கிறதுனால சில ஆடு ஒரு குட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு தடவை பற்றிட்டு போனோம்னா வேறு ஆடுகளோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலும் நாங்கள் இந்த ஆடுன்னு எங்கள் ஆடு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், இதுதான் நம்ம ஆடு அப்படி சொல்லிட்டு. சப்போஸ் போயிடுச்சுன்னா எங்கே வருது, எங்கே நிற்கிது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம தொழுவுக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தோடனே அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். கொஞ்சம் தவிடு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வந்து குடிக்கும். தண்ணி ஊற்றி வச்சிடாதீங்க, வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது தான் நல்லது. ஏன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சிங்கன்னா சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் கொஞ்சம் அந்த வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க, அது கொஞ்சம் குளு குளுன்னு இருக்குமா, அதனால் அந்த தவிடு போட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாயந்தரம் வந்து அரிசி வைப்போம். நீங்கள் உங்களுக்கு வந்து அரிசி வைக்கணும்னா நீங்கள் அரிசி வைக்கலாம், இல்லாட்டினா பழகினா மட்டும் வைங்க. அப்படி சப்போஸ் நான் பழகலை அப்படின்னா நீங்கள் இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு, இந்த கனிம கலவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஆடு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலையும் கட்டி விடுவாங்க. கொஞ்சம் ஒரு 8 மணி 8:30க்கு வந்து கொஞ்சம் கொலை கட்டி விட்டுருவாங்க. 8:30 மணிக்கு மேலே அந்த குட்டிகளை வந்து குட்டி தொழுவில் அடைச்சி அதுக்கு கொஞ்சம் கொலை கட்டிடுவாங்க. அடுத்து சுத்தம் செய்கிறது. குட்டையை வந்து அந்த க்ளீன் பண்ணணும். சாணம் அந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே கூட்டி வச்சுருவாங்க. தொழுவை வந்து நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கிருமி நாசினி வந்து தெளிக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இரவு நேர பராமரிப்பு என்னென்னா, ஆடுகள் வந்து அமைதியாக இருக்கா, குட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். அந்த செனை ஆடு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து கவனிக்கணும். நாங்கள் அதுக்கு தனியாக கவனிக்கிறது வந்து இதுதான். ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம் குட்டிகளுக்கு வந்து நாங்கள் சீனி அவரை பொட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வைப்போம். அது வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த குட்டிகளுக்குமே அரிசி வச்சு நாங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் பழகுவோம். நீங்கள் வந்து நீங்கள் பழகினா மட்டும் வைங்க. நீங்கள் பழகலைன்னா தயவுசெய்து அது வைக்க வேண்டாம். ஓகேங்களா? செனையாட்டுக்கு வந்து தனி இடம் வந்து கொஞ்சம் கொடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்து முக்கிய குறிப்புகள் என்னென்னா, தினமும் நம்ம செய்யணும். இதை வந்து அதை வந்து கவனிக்கணும். தீவனம் கொடுக்கறது, தண்ணி மாற்றுறது, அந்த க்ளீனாக வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம தினமும் செய்யணும். மாதத்துக்கு ஒரு தடவை என்னென்னா இந்த தடுப்பூசி போடுறது, குடற்புழு நீக்கம் பண்ணுறது, எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தவறாமல் செய்யணும். ஓகேங்களா? ஆடுகளை வந்து நம்ம ஃபேமிலியில் எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்குறோமோ அதை மாதிரி தான் ஆடுகளையும் நம்ம வளர்க்கணும். ஓகேங்களா? ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். க்ளீனாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா க்ளீனாக இல்லைன்னா ஆடுகளுக்கு தொற்று, அதாவது நோய் வர்றதுக்கு பாதிப்பாயிருது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2 நாளாக வந்து மெசேஜ் பண்ணவங்களுக்கு இனிமேல் தான் ரிப்ளை வரும். ஏன்னா 2 நாளாக கோயில் அது இதுன்னு அலைஞ்சனால கொஞ்சம் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஆடு வேணுங்கிறவங்க திரும்ப வந்து உங்கள் பேர் ஊர் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து அனுப்பி விடுங்க. அப்போனா தான் யார் யார் அனுப்பியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்ல முடியும் ஆடு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு.